ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தியால் நோட்டாவுக்கு வாக்களிக்க காத்திருக்கும் டி நகர் பகுதி மக்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகர் பகுதி மக்களுக்காக அப்பகுதியில் தியாகராய நகர் குடியிருப்போர் நலசங்கம் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறுப்பினர்களாக உள்ளனர். குடியிருப்பு பகுதியாக இருந்த தியாகராய நகர் தற்போது பெரும் வணிக வளாகங்கள், துணிக்கடைகள், விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் என நெருக்கடி நிறைந்த சந்தை பகுதியாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்தால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல், பார்க்கிங் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த டி நகரில் குடியிருக்கிறதுக்கு வாழ தகுதியற்ற இடமா இது மாறிட்டு வருது. இங்கே ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தண்ணி சரியாக வரதில்லை. ப்ளஸ் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு என்னென்ன விதிமுறைகள் மீறி அவங்க என்னென்ன பண்ணாலும் அதை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகிறதுனால ரெசிடென்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஜனநாயக முறைப்படி ஓட்டு போகணுன்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் நோட்டாக ஓட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். பெரும் வணிகர்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசு மற்றும் பிரதிநிதிகளை புறக்கணிக்கும் வகையில் ரங்கன் தெரு, மோதிலால் தெரு, காந்தி தெருக்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் தியாகராய நகர் குடியிருப்பு வாசிகள் நலச்சங்க உறுப்பினர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு வாக்களிக்கப் போவதாக விளம்பர அட்டைகளை வைத்துள்ளனர். இந்த நடவடிக்கை மூலம் சுமார் 12,000 வாக்குகள் நோட்டாவுக்கு விழும் என்கிறார் தியாகராய நகர் குடியிருப்பு வாசிகள் நலச்சங்க செயலாளர் கண்ணன். பெரிய ராங் மிஸ்கன்செப்ஷன் இப்போ கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டே வராங்க. டி நகரில் பார்க்கிங் லாட் வேணும்ன்ட்டு. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஏன் பார்க்கிங் லாட் கட்டணும்னு எனக்கு புரியல. ஒரு கடைக்காரனும் அவன் பிளான் படி கட்டியிருந்தான்னா அதில் பார்க்கிங் லாட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த பார்க்கிங் லாட் இருந்தாலே இந்த கன்ஜெஷன் இருக்காது. இவங்க விதிமுறைகளுக்கு மீறி கட்டிடங்கள் கட்டுவாங்க, பார்க்கிங் லாட் இல்லாமல். இப்போ பார்க்கிங் லாட் வேணும், கவர்மெண்ட் அதை அவங்களுக்கோசரம் கட்டி தரதுங்கிறது எந்த விதத்தில் ஒரு சரின்றது எனக்கு புரியல. இது கவர்மெண்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. நோட்டாவுக்கு வாக்களிப்பதன் மூலம் தங்களது ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளலாமே தவிர இதில் மாற்றம் ஏதும் விளையப் போவதில்லை என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதே நேரத்தில் வீணாகும் வாக்குகளை புதிய வேட்பாளர்களுக்கு அளிக்கும் பட்சத்தில் தொகுதிகளில் மாற்றம் கொண்டு வர முயற்சிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். டார்வின், நியூஸ் 7 தமிழ், சென்னை.